ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நடந்த மீனவர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, நேற்று முன்தினம் ராமேஸ்வரத்தில் இருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது நெடுந்தீவு கடல் பகுதியில் மீனவர் கார்த்திகேயனுக்கு சொந்தமான விசைப்படகுல மலைச்சாமி, ராமச்சந்திரன், முத்துமணியாண்டி, மூக்கையா ஆகிய 4 மீனவர்கள் மீன்பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் தங்களது ரோந்து படகை கார்த்திகேயன் விசைப்படகு மீது மோதியதோட கடுமையா துரத்தி மோதியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அந்த படகு நடுக்கடல்ல மூழ்கியது. இதுல மீனவர்கள் மலைச்சாமி கடல்ல மூழ்கி உயிரிழந்து போனாரு. மற்றொரு மீனவரான ராமச்சந்திரன் மாயமான நிலையில மீனவர்கள் முத்துமணியாண்டி, மூக்கையா ஆகியோர் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டு காங்கேசன் துறைமுகம் உள்ள கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாயமான ராமச்சந்திரனை தேடும் பணியில கடற்படை ஹெலிகாப்டர் மற்றும் இந்திய கடலோர காவல்படை ரோந்து கப்பல்கள் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இலங்கை கடற்படையின் தாக்குதலை கண்டித்து ராமேஸ்வரம் தாலுகா அலுவலகம் எதிரே மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அதிகாரிகள் நடத்த தொடர்ந்து போராட்டம் நடக்கிறது. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று ராமேஸ்வரம் துறைமுகத்துல நடந்த மீனவர்களின் ஆலோசனை கூட்டத்துல இறந்த மீனவரின் மலைச்சாமி உடலை தாயகம் கொண்டு வரவும், மேலும் இதுவரை கண்டெடுக்காத மற்றொரு மீனவரை மீட்டு தரவும், உயிரோடு மீட்கப்பட்ட 2 மீனவர்களுக்கும் எந்த விதமான வழக்கு பதிவு செய்யாதபடி தாயகம் அழைத்து வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ராமேஸ்வரம் அனைத்து மீனவர் சங்க கூட்டமைப்பினர் தெரிவிச்சிருக்காங்க. ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.